அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் 73, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 12. இந்த காணொலியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய உத்தரவுப்படி மனைவியையும் பச்சிலும் பாலகன் குழந்தை இஸ்மாயிலையும் பாலைவனத்திலே கொண்டு போய் விட்டார். அந்த இருவரின் மூலமாகத்தான் மக்கா என்ற நகரம் உருவானது என்பதை பற்றி 14வது அத்தியாயம் 37வது வசனத்தில் மிக தெளிவாக எல்லாம் சொல்லி காட்டுவான். அதற்கு முன்பு அங்கே யாருமே இல்லை, அது ஒரு நாடும் கிடையாது, எந்த ஒரு மனிதரும் வசிக்கலை. முதல் மனிதராகிய ஆதம் ஹவ்வா இருவரையுமே அல்லாஹ் அந்த இடத்துல இறக்கி தந்து அங்கிருந்து தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை துவங்கும்படி அல்லாஹ் உத்தரவிட்டிருந்தான். அல்லாஹ்வுடைய வகையின்படி அவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அந்த இடத்திலிருந்து ஆரம்பித்தார்கள். அப்போது இறைவனை வணங்குவதற்காக முதலாவதாக கட்டப்பட்ட முதல் ஆலயம் காபா. இந்த காபா என்ற அந்த இடத்துல புற்பூண்டுகள் எதுவுமே கிடையாது, விவசாயம் கிடையாது, சாப்பிடுவதற்கு உணவு கிடையாது, தண்ணி கிடையாது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆதம் முதல் மனிதர் அதிலிருந்து நகர்ந்து அதுக்கு அப்பால் இருக்கின்ற ஏறத்தாழ ஒரு 1000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கணும். என்ன, பாலஸ்தீன் பகுதி, எஜிப்து, அந்த சிரியா இப்படி இருக்கு இல்லையா, இந்த நகரங்களுக்கு மத்தியில் அது நல்லா செழிப்பான இடம். அங்கே போய் தன் குடியமர்ந்து அங்கே தான் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பைத்துல் முகத்தஸுங்கிறமே அந்த பள்ளிவாசலை கட்டினார்கள். இந்த காபா கட்டினத்துக்கு பிற்பாடு ஏறத்தாழ ஒரு 40 வருடங்களுக்கு பிறகு அந்த பள்ளிவாசல் அங்கே கட்டப்பட்டு அங்கே இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்ததிகள் இருந்தார்கள் என்பது வரலாறு. எனவே அது சம்பந்தமான இதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், எங்கள் இறைவா, எனது சந்ததிகளை உனது உனது புனித ஆலயத்தில் அருகில் விவசாயத்துக்கு தகுதியில்லாத பள்ளத்தாக்கில் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவதற்காகவும் குடியமர்த்தி விட்டேன். எனவே எங்கள் இறைவா, மனிதர்களில் சிலரது உள்ளங்களை இவர்களை நோக்கி விருப்பம் கொள்ள வைப்பாயாக என்று நன்றி செலுத்திட இவர்களுக்கு கனி வகைகளையும் வழங்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பள்ளத்தாக்கில் தன்னுடைய மனைவி ஹாஜர் அம்மா அவர்களையும் மகன் சிறு குழந்தையாக கை குழந்தையாக இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொண்டு அங்கே குடியமர்த்தி விட்டு அவர்கள் செய்த பிரார்த்தனையை தான் இந்த 14வது அத்தியாயம் 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதையும் தெளிவாக நாம் புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட முன்வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ்.